ஓகே. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறேன். அதாவது 21லேருந்து 25 ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அதை கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஐயோ மறுபடியுமா? சரி, ஓகே. 10 men and 7 women can complete a work in 1 day. சரியா? 10 men and 7 women, 10 மென்னு அண்ட் 7 உமன் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை 1 டேல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? only one man complete the same work in 20 days. ஓகேவா? ஒரு மேன் வந்து 20 டேஸில் வந்து அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா ஹவு மச் டைம் அ உமன், அதாவது ஒரு உமன் எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க அதே ஒர்க்கை செய்யறதுக்கு அப்படிங்கிறது கொஷின். சரியா? ஓகே, இப்போ பார்க்கலாம். 10 men and 7 women ஒரு நாளில் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க், எப்போவுமே வந்து நம்ம ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் தான் ரெஃபரன்ஸுக்கு வைப்போம் இல்லையா? ஸோ 10 men and 7 women ஒரு நாள் வேலை வந்து ஒரு நாளில் வந்து 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு அவங்க செய்வாங்க. சரியா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 men ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை 20 டேஸில் செய்வாங்க. அதே சேம் ஒர்க்னா என்ன? அதே 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 20 டேஸில் செய்வாங்க. சரியா? ஹவு மச் டைம் அ விமன் வில் டேக் டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க். சரியா? ஒரு விமன் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க இதே 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க கொஷனில். சரியா? ஓகே, இப்போது நமக்கு வந்து என்ன தெரியும்? 10 men + 7 women is equal to 20 men தெரியுமா? ஏன்னா இவங்களும் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு 10 men + 7 women. அதே மாதிரி ஒரு மென்னு, கரெக்டாக? ஒரு மென் வந்து என்னது 20 டேஸில் ஒரு வேலையை முடிப்பாங்க. ஸோ அதே வேலையை தான் 20 டேஸில் முடிப்பாங்க. ஸோ 20 டேஸில் ஒரு மென் முடிப்பாங்கன்னா 20 men வந்து ஒரு நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்களா? ஸோ ஒரு நாளில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 20 men முடிப்பாங்கன்னா அதே ஒரு நாளில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 10 men + 7 women வந்து முடிப்பாங்க. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஓகேவா? நான் இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 1 men is equal to 20 daysனா ஒரு நாளைக்கு 20 men, அதாவது ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு மென் வந்து 20 நாளில் செய்வாங்கன்னா 20 men வந்து ஒரு நாளில் இந்த 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிடலாம். சரியா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஒரு நாளில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 20 men செய்கிறாங்க. அதே ஒரு நாள் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 10 men and 7 women செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் 10 men + 7 women is equal to 20 men. ஸோ இந்த மென் இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணிடணுமா? ஸோ 7 women is equal to 10 men. ஓகே, 7 women is equal to 10 menன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? 7 women is equal to 10 men அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த 10 men வந்து இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 7 women is equal to 10 men. சரியா? இப்போது 10 men வந்து 7 womenனா 20 men வந்து எத்தனை women அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா how much time a woman will take to complete the same work. சரியா? how much time a woman will take to complete the same work, அதாவது சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் வந்து விமன் எடுத்துக்குவா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 யூனிட் ஆஃப் இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை ஒரு நாளில் எத்தனை விமன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கங்கிறது முதல்ல தெரியணும். சரியா? ஸோ 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஒரு நாளில் 20 men செஞ்சால் அதே 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாளில் எத்தனை விமன் செய்வாங்க, ஒரே நாளில் எத்தனை விமன் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா 20 men is equal to எத்தனை விமன் கண்டுபிடிச்சிட்டா, ஸோ 20 men is equal to எத்தனை விமன்னா அவங்களும் அதே 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 1 டேல செஞ்சுருப்பாங்களா? ஓகேவா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா x is equal to 7 × 20 divided by 10. ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்பவும் நம்ம பண்ணுறது தானே. ஸோ அதை பண்ணிங்கன்னா நமக்கு 14 women will complete 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இன் 1 டேன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 14 women will complete 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இன் 1 டேங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அப்போது எவ்வளோ நாளில் இந்த 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறதா நமக்கு கொஷின். சரியா? ஸோ 14 women can complete 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இன் 1 டேனா 1 யூனிட் ஆஃப், அதாவது 1 woman can complete 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இன் 14 டேஸ்னு நம்ம சொல்லலாமா? சொல்லலாம்ல? ஓகே, ஸோ 14 டேஸுங்கிறது தான் ஆன்சர். சரியா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் டைம், ஹவு மச் டேஸ்
சரியா? ஒரு உமன் வில் டேக் டு கம்ப்ளீட் த சேம் யூனிட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ ஒரு உமன் கேன் கம்ப்ளீட் 1 யூனிட் ஆஃப் ஒர்க் இன் 14 days. ஏன்னா 1 யூனிட் ஆஃப் ஒர்க் தான் நம்ம வந்து த்ரூ அவுட் வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. சரியா? ஓகே, ஐ திங்க் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, 22nd ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 men, 10 women and 10 children can complete a particular job in 20 days, 30 days and 40 days. 10 men வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை 20 டேஸில் முடிப்பாங்க. 10 விமென் வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை வந்து 30 டேஸில் முடிப்பாங்க. 10 சில்ட்ரன் வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை 40 டேஸில் முடிப்பாங்க. சரியா? How many days will it take for 5 men, 5 women and 5 children together to complete the same job? சரியா? எவ்வளோ நாள் எடுக்கும் 5 men, 5 women, 5 சில்ட்ரனுக்கு இந்த பர்டிகுலர் ஜாப், சேம் அமௌண்ட் ஆஃப் ஜாபை வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? ஓகே, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வச்சு நம்ம வந்து 1 men, 1 women, 1 children எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு 5 men, 5 women and 5 children கண்டுபிடிக்கணும். சரியா? அது எப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 10 men, 10 women and 10 children can do a particular job at 20 days, 30 days and 40 days. இது கொஸ்டினில் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா 10 men 20 டேஸில் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஜாபுங்கிறத நம்ம 1 யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஸோ 10 men வந்து 20 டேஸில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்களா? ஓகேவா? அதே மாதிரி 10 women வந்து அந்த பர்டிகுலர் ஜாப், அதாவது 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 30 டேஸில் முடிப்பாங்களா? அதே மாதிரி 10 children வந்து அந்த 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 40 டேஸில் முடிப்பாங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ 1 men எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்டூ போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாமா? 1 menக்கு 20 into 10னா 200 days. ஓகேவா? எடுத்து டிவைட் பண்ணக்கூடாது. 10 men is equal to 20 daysனா ஒரு men வந்து டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகேவா? நான் முன்னாடி ப்ராப்ளம்லேயே நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ 1 menனா அதாவது 10 மென்னுக்கு 20 நாள் ஆகுதுன்னா ஒரு மென்னுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்குன்னா இன்டூ 10ன்னு போடணும், விச் இஸ் 200 days. அதாவது ஒரு மென்னுக்கு 200 days எடுக்கும். சரியா? நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு வேலையை வந்து 10 பேர் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு 20 நாள் ஆகுது. சரியா? அதே வந்து ஒரு மென் வந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா 200 நாள் ஆகுமா? ஏன்னா ஒரு மென் போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி டேஸ் எடுத்துக்கும், ரொம்ப டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும். கரெக்டாக? ஸோ அந்த லாஜிக் தான். ஓகேவா? ஸோ 1 men is equal to 20 into 100 which is 200 days. சரியா? அதே மாதிரி ஒரு விமென் வந்து 30 into 10 which is 300 days. ஒரு சில்ட்ரன் வந்து 40 into 10 which is 400 days. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு மென்னு, ஒரு விமென்னு, ஒரு சில்ட்ரனு கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இப்போ 5 men, 5 women and 5 childrenக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா? 5 children இது. ஓகேவா? ஸோ 200 by 5ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 40 டேஸ்னு வந்துடும். சரியா? ஓகே, அதே மாதிரி 5 womenக்கு 300 by 5ன்னு போட்டால் நமக்கு 60 டேஸ்னு வந்துடும். சரியா? 5 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. ஓகேவா? 5 men சேர்ந்து அந்த வேலையை செய்யும் போது 40 டேஸ்லேயே முடிஞ்சிடும். 200 நாள் ஒருத்தருக்கு அந்த வேலை எடுக்குதுன்னா 5 men 200 நாள் ஒரு மென்னுக்கு அந்த வேலை எடுக்குதுன்னா, ஒருத்தர் செய்யும் போது அந்த வேலை எடுக்குதுன்னா 5 பேர் 5 men சேர்ந்து செய்யும் போது 40 டேஸ் தான் எடுக்கும். சரியா? ஸோ அந்த லாஜிக்கை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த மென் அண்ட் டேஸில் வந்து பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ 5 men வந்து 40 டேஸு, 5 women வந்து 60 டேஸு, 5 children வந்து 80 டேஸு நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆடுமே வந்து டேஸு மென்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம வந்து எப்போவுமே வந்து ரேட் ஆஃப் ஒர்க் டன்னில் தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் வந்து கன்சிடர் பண்ணும்போது ரேட் ஆஃப் ஒர்க்கை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து என்னது 1/40 and 1/60 and 1/80. சரியா? 3 பேர் சேர்ந்து எவ்வளோ பண்ணுவாங்கன்னா கம்பைன் ரேட்டை வச்சு தான் எப்போவுமே பண்ணணும். நான் ஸ்டார்டிங் ப்ராப்ளம்லேருந்து சொன்ன மாதிரி. சரியா? எடுத்து வந்து 40, 60, 80 ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கண்ட்ராவியாக வந்துடும் ஆன்சரு. சரியா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 1/40 + 1/60 + 1/80. சரியா? ஸோ 13/214 கிடைக்கும். நமக்கு டைம் தேவை, இது கம்பைன் ரேட்டு. ஸோ டைம் நமக்கு தேவை. ஸோ TM + W + Cன்னு போட்டிங்கன்னா நமக்கு 240/13 இதை ரெசிப்ரோகேட் பண்ணுற மாதிரி வரும். இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா 18 6/13 வரும். சரியா? இதுதான் வந்து இதோட ஆன்சர்.
ஓகே, டிக் பண்ணிடுங்க. அடுத்த ப்ராப்ளம். இஃப் 2 men or 4 women can do a piece of work in 18 days, in how many days can 12 men and 8 women do the same piece of work? சரியா, 2 women ஆர் நீங்கள் கொடுத்துருக்காங்க, அண்டு கொடுக்கல. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா, அதாவது 2 மென்னும் 18 டேஸில் பண்ணலாம் ஒரு வேலையை, அதே மாதிரி 4 விமனும் அந்த 18 டேஸில் அந்த வேலையை பண்ணலாம். ஓகேவா, இன் ஹவு மெனி டேஸ் கேன் 12 men and 8 women கேன் டூ த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 12 women and 8 women, அப்போ 12m + 8w. சரியா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே, அதை பார்த்துடலாம். 2 men or 4 women 1 unit of work in 18 days. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 12 men + 8 women is equal to 1 unit of work எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 மென்னும் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு தான், அதே மாதிரி 4 விமெனும் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு தான். சரியா, ஸோ 2 men is equal to 4 women. அது அப்போ என்ன பண்ணலாம்? இது டிவைட் பை 2 போட்டிங்களா என்ன வரும்? ஒரு மென் வந்து இஸ் ஈக்குவல் டு 2 விமென் வருமா? ஏன்னா அது 6 தானே. இவனும் வந்து 18 டேஸில் தான் முடிப்பான், இவனும் வந்து, அதாவது 2 மென்னும் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை 18 டேஸில் தான் முடிப்பாங்க. அதே மாதிரி 4 விமெனும் ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை 18 டேஸ் தான் முடிப்பாங்க. அதுதான் இந்த 6ங்கிற ஸ்டேட்மெண்ட் மீன் பண்ணுது. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஈக்குவேட் பண்ணனால டிவைடட் பை 2 நான் போட்டிருக்கேன். ஸோ 1 men is equal to 2 women. சரியா, ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு மென் வந்து 2 விமெனுங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சதுனால மென்னுக்கு பதிலாக நம்ம 2 விமெனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 32 விமெனுங்கிறது கிடைக்குதா? 32 விமென் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது 4 விமென் என்ன இங்கே தெரியும் நமக்கு? 4 விமெனு 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 18 டேஸில் முடிப்பாங்க இல்லையா? 4 விமெனு 18 டேஸில் முடிப்பாங்களா? அதே மாதிரி 2 மென்னும் 18 டேஸில் முடிப்பாங்க. கரெக்டாக? ஆனால் நம்ம வந்து இங்கே என்னது நம்ம இங்கே உமனில் தான் டேர்ம்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 4 women 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 18 டேஸில் முடித்தா 4 women 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 18 டேஸில் முடித்தா 32 women எத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த இதில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து 32 × 18 டிவைடட் பை 4லாம் போடக்கூடாது. சரியா, இங்கே லாஜிக்கலாக தான் இந்த விமென்னு டேஸு அதே மாதிரி மென்னு டேஸு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த டிவைட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. ஏன்னா டேஸு விமெனில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரே டெர்மினாலஜிஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரியா, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஓகேவா. இங்கே வந்து இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள். இங்கே வந்து மென்னு விமெனு இது ரெண்டுமே ஒரே டெர்மினாலஜி தான். சரியா, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் டேஸ்னால் கம்ப்ளீட்டாக மாறும். சரியா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸு விமென் இல்லை டேஸு மென்னு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஜிக்கலாக யோசிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மாதிரியான கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதில் பண்ணக்கூடாது. தெளிவாக புரிஞ்சா? ஓகே, ஒரு விமென் எத்தனை நாளில் பண்ணுவாங்கங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஒரு விமென் வந்து எத்தனை டேஸில் வந்து பண்ணுவாங்க? ஓகேவா, அந்த 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை. சரியா, அது எப்படி போன ப்ராப்ளம்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ 1 விமென்னா என்னது? இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும். ஸோ 18 × 4 which is 72. சரியா, ஓகே. இப்போ 32 விமெனுக்கு கண்டுபிடிக்கலாமா? இதை டிவைட் பண்ணோம்னா 32 விமெனுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்பவுமே ஒரு விமெனுக்கு எப்பவுமே இந்த விமெனு டேஸ் இருந்துச்சுன்னா ஒரு விமென் இல்லை மென்னாக இருந்தாலுமே ஒரு மென்னுக்கு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 32 33 எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு கண்டுபிடிக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 விமென் வந்து 18 டேஸில் முடிச்சாங்கன்னா ஒரு விமென் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ 18 × 4 which is 72. சரியா, அப்போ 32 விமென் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 72 டிவைடட் பை 32ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 9/4ன்னு கிடைக்கும். சரியா, டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வச்சோம்னா 2 1/4 டேஸ். இங்கே வந்து இந்த மல்டிப்ளை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. 18 × 4 டிவைடட் பை 32ன்னு போட்டுக்கோங்க. ஸோ தட் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்பு குறையும். சரியா, ஓகே. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் புரியலைன்னா டெலிகிராமில் வந்து கேளுங்க, இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா, ஓகே. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் அப்போது வந்து ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இன்டெப்த்தாலாம் போவேணாம். 4 அதாவது விமெனு டேஸு மென்னு டேஸு இந்த மாதிரி கொடுத்துருந்தா
இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பண்ணுறதை பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டக்குன்னு எடுத்தோன்னே நமக்கு கை போகும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நான் போன ப்ராப்ளம் சொன்ன மாதிரி அர்த்தமில்லாத ஒரு ஆன்சர் வரும். சரியா? ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு, இங்கே மட்டும் லாஜிக்கலாக யோசிச்சு கண்டுபிடிங்க. இல்லாட்டி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 விமனுக்கு கண்டுபிடிச்சி நம்ம அதை எத்தனை விமன் கேட்டிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிடணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 16 men can do a piece of work in 9 days. 16 men வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம எப்போவுமே என்ன வச்சுப்போம், 1 யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு வச்சுப்போம். ஸோ 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 9 டேஸில் முடிக்கிறாங்க. ஹவு மெனி men are needed to complete the twice of the work in 48 days? சரியா? twice of the work in 48 days. ஓகே, இந்த ப்ராப்ளம் நான் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வர ப்ராப்ளம்லாம் ஃபார்முலா வச்சு அணுக வேண்டியது வரும். சரியா? இப்போ மட்டும் லாஜிக்கலாக நான் அணுகி சொல்லித்தரேன். ஓகே, 16 men வந்து 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 9 டேஸில் முடிப்பாங்க. சரியா? ட்வைஸ் த ஒர்க்கை வந்து 48 டேஸில் வந்து முடித்தா எத்தனை men ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் இந்த கிராமட்டிக்கல் இதெல்லாம் இல்லாமல் பேசுகிறேன், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 16 men 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து 9 டேஸில் முடிப்பாங்க. அதே மாதிரி 48 டேஸில் ட்வைஸ் த ஒர்க்கை எத்தனை men முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரியா? 48 டேஸில் ட்வைஸ் த ஒர்க்னா 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கு எத்தனை men முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபஸ்ட்டு 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை 1 men எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. விச் இஸ் 144 டேஸு. சரியா? அப்போ 1 men 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா அது இன்டூ 2 ஆகுமா? ஓகேவா? ஸோ 288 டேஸு. சரியா? இதை நான் ஃபார்முலா வச்சு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்கமிங் இதை வந்து ஃபார்முலா வச்சு இது பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். சரியா? 1 men வந்து 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா இன்டூ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்னா 9 × 16 which is 144. அதே மாதிரி 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ முடிப்பாங்கன்னா மறுபடியும் எடுத்து டிவைட் பண்ணக்கூடாது, அதுவுமே அர்த்தமே இல்லாமல் மாறிடும். சரியா? ஸோ அதனால் 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து, அதாவது 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை ஒரு men வந்து வேலை செய்கிறான் அப்படின்னா இத்தனை நாளில் வேலை செய்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கு எப்பவுமே டபுளாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இன்டூ 2ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 144 × 2 which is 288 days. சரியா? ஓகே, இப்போ ஒரு men வந்து 288 டேஸில் ஒரு வேலையை முடிப்பானா 48 டேஸில் எத்தனை men முடிப்பான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 288 டேஸ் டிவைடட் பை 48 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? எத்தனை மென்னுங்கிறது தான் நமக்கு தேவை. அதாவது ஒரு men வந்து ஒரு வேலையை முடிக்க 288 டேஸ் எடுத்துக்கிறான் அப்படின்னா 48 டேஸில் எத்தனை men முடிப்பான் அப்படின்னா இதையும் டிவைட் பண்ணிங்கனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா 288 டேஸில் வந்து ஒரு men வந்து ஒரு வேலையை முடிப்பான் அப்படின்னா 48 டேஸ்னால் கண்டிப்பாக அதிகம் men எடுத்துக்குவாங்க இல்லையா? ஒரு men விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 6 menங்கிறது வரும். இன்னும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா போன ப்ராப்ளமாக பாருங்கள். சரியா? 4 women வந்து 18 டேஸ்ன்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி 32 women வந்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு womenக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? 18 × 4 which is 72. ஸோ 32 womenக்கு 72 டிவைடட் பை 32ன்னு போட்டோம், அதுக்கு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இங்கே கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே வந்து நமக்கு 1 men கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க? 228ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எத்தனை menன்றது தெரியாது இல்லையா? அதை எப்படி எழுதலாம்? 228 பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? இந்த ஆன்சரை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 48 டேஸ்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? 48 டேஸ்னு கொஸ்டினில் நமக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ 228 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 நம்ம போட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 228 பை 48 விச் இஸ் 6ன்னு வந்துருமா? ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே, கடைசி ப்ராப்ளம் பார்த்துடலாம். இஃப் அ ஜாப் டேக்ஸ் 20 men 5 ஹார்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. இது 4 இல்லை, 5 ஹார்ஸ். இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வரணும்னா 5 ஹார்ஸ்ன்னு இதை போட்டால் தான் வரும். இல்லாட்டி 3.2ன்னு வரும்னு நினைக்கிறேன் சம்திங். சரியா? இந்த 4 ஹார்ஸை வச்சே போட்டிங்கன்னா 5ன்னு மாற்றிக்கோங்க. 20 men takes 5 hours to complete. If a job takes 20 men 5 hours to complete na 25 men வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க, எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்குவாங்க அதே வேலையை கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரெஃபரன்ஸ் என்ன 1 யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு தான் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ 20 men is 5 hours of
5 ஹார்ஸில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா 25 men எத்தனை ஹார்ஸில் 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கை பண்ணுவாங்கங்கிறது தான் கொஷின். சரியா? ஸோ லாஜிக்கலாக நான் எப்போவுமே இந்த மென்னு டேஸு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த இந்த ஒரு மென்னுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? லாஜிக்கலாக யோசிச்சு கண்டுபிடிங்க. ஸோ 1 men is equal to 20 into 5 ஹார்ஸா, விச் இஸ் 100 ஹார்ஸா. ஓகேவா? இப்போ 25 men என்னவா இருக்கும்? 100 by 25 which is 4 ஹார்ஸா. ஸோ அவ்வளோதான், ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கான்செப்சுவலாக இதை படிக்க வேண்டியது வரும். அண்ட் இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? ஐ லெட் யூ நோ. தேங்க்யூ. பபாய்.